ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பேச்சுலர்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். கண்டினியூவாக இந்த வீடியோ பாருங்கள். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சோம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, பிரியாணி இலை, அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கு அளவு கிடையாது. கீ பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ரைஸை கழுவி ஊற வச்சுருக்கேன், சிக்கன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஒரு குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போ நான் குக்கர் எடுத்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றி கீ ஊற்றிருக்கேன். அப்புறம் அந்த சோம்பு, அந்த தாளிக்கிறக்கூடிய பொருளை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. இதுதான் போடணும், இதுதான் போடக்கூடாதுன்னெலாம் கிடையாது. உங்கள் ஃப்ளேவருக்கு எதுக்கு தகுந்த மாதிரி இருக்கோ போட்டுக்கோங்க. ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா அதிகமாக போட்டுக்கோங்க. ஸ்டார் அனைஸ் வந்து நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஆனால் எங்களுக்கு அந்த ஃப்ளேவர், கரம் மசாலா ஃப்ளேவர் வந்து அதிகமாக பிடிக்காதனால கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து நல்லா கீறி வச்சுக்கோங்க. கீறிட்டு போட்டிங்கன்னா தான் எண்ணெயிலேருந்து அது வெடிக்காமல் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியனுக்கு வந்து நான் கொடுத்துருக்க அளவு கரெக்டாக போடுங்க. அதை விட கம்மி பண்ணிங்க அப்படின்னா பிரியாணிக்குரிய டேஸ்ட்டே போயிடும். இந்த பிரியாணியோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் நம்ம எவ்வளோ ஃப்ரை பண்ணுறோம், எந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வர்றோங்கிறதெல்லாம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் கம்மியான அளவுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகணும். ஃபஸ்ட்டு ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி ஆட் பண்ணால் தான் அந்த ஃப்ளேவர், இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு ரொம்ப மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்காமல் நல்ல நீட்டான ஃப்ளேவராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வதக்கி வந்ததுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கோங்க. இது வந்து நான் கடையில் வாங்கின தயிர் தான் ஊற்றியிருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் செஞ்ச தயிர் அப்படின்னா அது ரொம்பவே புளிச்சிருக்கும். அதனால் தயிரோட அளவு ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், எவ்வளோ அந்த கொலன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வரணும். எல்லாமே தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிரியாணி கடைசியில் எடுத்து பார்க்கும்போது ரைஸ் ஒரு மாதிரி, சிக்கன் ஒரு மாதிரியாக இருக்கும். மசாலா ஒட்டவே ஒட்டாது. இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. மசாலா எல்லாமே போட்டதுக்கப்புறமும் நான் காமிக்கிறேன். சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நம்ம தயவு செஞ்சு இந்த பிரியாணி மசாலான்னு சொல்லிட்டு கடையில் விற்கிறாங்க, அதை மட்டும் போடாதீங்க. அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பிச்சிரும். சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் சீரகப்பொடி போட்டிருக்கேன். சீரக ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும், அதனால் சீரகப்பொடி போட்டிருக்கேன். அப்புறம் கரம் மசாலா, புதினா, கொத்தமல்லி தழை எனக்கு வந்து ஒரு லெவலுக்கு போட்டாலும் பிடிக்கும். நீங்கள் புதினா அதிகமாக வேணால் புதினா அதிகமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புதினா எந்த அளவுக்கு வதங்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். எல்லா பொருளும் மிக்ஸ் ஆகி நல்லா சேர்ந்து வரணும். இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது மட்டும்தான் பிரியாணி இந்த மசாலாவை கூட சேர்ந்து நல்லா ஒட்டி உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது தனியாக வராது. மசாலாலாம் நல்லா ஒட்டி ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் சிக்கனை எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனை வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கட் பண்ணி கொடுப்பாங்க கடையிலேயே. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சிக்கன் எப்போவுமே வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். நீங்கள் அப்படியே போட்டுவிட்டு தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா சிக்கனும் எக்ஸ்ட்ரா தண்ணி விடும். அப்போ வந்து ரொம்ப பிரியாணி கொலன்னு ஆன மாதிரி ஆயிடும். ஸோ வந்து நீங்கள் சிக்கனை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்குன்ட்டு. அப்புறம் அரிசி நல்லா கழுவி வச்சுருக்கேன். வடித்து எடுத்து வச்சு அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் தான் அந்த ரைஸு, சிக்கனு, மசாலா சேர்ந்து அப்படியே ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா 1 டம்ளர் ரைஸுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் எதுக்கும் சேஃப்டி சைடு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4 கிளாஸஸ் ரைஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 3.5 கிளாஸ் மட்டும்தான் தண்ணி ஊற்றுவோம். ஒரு 1/2 கிளாஸ் வந்து சேஃப்டி சைடு, ஏன்னா கொலன்னு போயிடக்கூடாது இல்லையா, அதனால் சேஃப்டி சைடுக்கு நான் வந்து 1/2 கிளாஸ் கம்மியாக தான் ஊற்றுவேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விசில் தான். நல்லா பிரியாணி வந்து எல்லாமே சேர்ந்து கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரெலாம் டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. இது சாப்பிடும்போது ரொம்பவே இதை விட டேஸ்ட்டாகவே இருந்தது. எல்லாமே மசாலா அந்த ரைஸோடு நல்லா கலந்து வந்துருந்துச்சு. கண்டிப்பாக எனக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் எனக்காக போடணும்.
பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி அப்படியே சமைக்கவே அப்படியே ஒருத்தராக தட்டு கொண்டு வந்து சீக்கிரமாகவே காலி ஆயிடுச்சு. அதோட எப்படி விழுகுதுன்னு பாருங்கள். உதிரி உதிரியாக இப்படி இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் வச்சேன். இது மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.